தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சற்று முன்னர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சாகர காரியவசம். இலங்கை உழுக்கும் டெங்கு தொற்று 9 நாட்களில் 4000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளம். இன்று ஆரம்பமாகும் 2026 உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். அடைமழை, பலத்த காற்று, சாமிமலையில் 9 குடும்பங்களைச் சேர்ந்த 43 பேர் பாதிப்பு. தென்னிலங்கையில் தம்பதி மீது அசிட் தாக்குதல், கணவன் மரணம், ஆபத்தான நிலையில் மனைவி. கடலோர பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. தெஹிவளையில் நடந்த துப்பாக்கிச்சூடு, சிக்கிய பயங்கர நபர். மோசமான வானிலை, அடுத்த 24 மணி நேரத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் சுற்றி வளைப்பு, பெண் உட்பட 2 கைது. நாடு முழுவதும் இன்று முன்னெடுக்கப்படவுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் மா அதிபர் குறித்து அவர் கூறியதாக தெரிவிக்கப்படும் ஒரு அறிக்கை தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக அவர் இன்று மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையான நிலையிலே கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இன்று காலை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு வருகை தந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் மா அதிபர் குறித்து அவர் கூறியதாக கூறப்படும் ஒரு அறிக்கை தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காகவே அவர் இன்று மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வரவழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இலங்கையில் 2026 ஆண்டில் இதுவரை 89,639 டெங்கு தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதோடு 65 இறப்புகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜூலை மாதத்தில் அதிகபட்சமாக 29,973 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் மாதத்தில் 21,533 டெங்கு தொற்றாளர்களும், மே மாதத்தில் 8,590 டெங்கு தொற்றாளர்களும், ஜனவரி மாதத்தில் 7,866 டெங்கு தொற்றாளர்களும், மார்ச் மாதத்தில் 6,013 டெங்கு தொற்றாளர்களும் பதிவாகியுள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 9 நாட்களில் மட்டும் 4,292 நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். நாட்டில் உள்ள மாகாணங்களிலேயே மேல் மாகாணம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு மொத்த பாதிப்புகளில் 52.93%, அதாவது 47,445 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். மாவட்ட அளவில் மொத்த நோயாளர்களில் 21.27%-னராக கம்பகா மாவட்டம் திகழ்கிறது. இதுவே அதிகபட்ச நோயாளிகளின் எண்ணிக்கையாகும். கொழும்பு மாவட்டத்தில் இருந்து 17,765 நோயாளிகளும், காண்டியிலிருந்து 6,366 நோயாளர்களும், மாத்தறையிலிருந்து 5,953 நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர். தற்போதைய இறப்பு விகிதம் 0.07% பதிவாகியுள்ளதுடன் நாடு முழுவதும் 119 அதிக அபாயமுள்ள சுகாதார அலுவலர் பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 2026 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாகிறது. இந்த பரீட்சை செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் 2,532 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது. இம்முறை பரீட்சைக்கு பாடசாலை பரீட்சார்த்திகள் 2,64,496 பேரும், தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் 1,07,814 பேரும் உள்ளடங்களாக மொத்தம் 3,72,310 பேர் தோற்றவுள்ளனர். பரீட்சை ஆரம்பிப்பதற்கு குறைந்தது 1 மணி நேரத்திற்கு முன்னதாக அனைத்து பரீட்சார்த்திகளும் பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தர வேண்டும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரை தெரிவித்துள்ளார். அதேவேளை கையடக்க தொலைபேசிகள், ஸ்மார்ட் கைக்கடிகாரங்கள், குறிப்புகள், ப்ளூடூத் சாதனங்கள் உள்ளிட்ட எந்தவொரு மின்னணு சாதனத்தையும் பரீட்சை மண்டபத்திற்குள் கொண்டு வருவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது.
பரீட்சை விதிமுறைகளை முறையாக பின்பற்றி பரீட்சை மோசடிகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டுகளிலும் பரீட்சை மோசடிகள் காரணமாக பல மாணவர்களின் பெறுபேறுகளை இடைநிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏதேனும் அவசர அழுத்த நிலைமை ஏற்பட்டால் உடனடியாக அதற்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க பரீட்சைகள் திணைக்களம் தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நுவரெலியா மாவட்டம் சாமிமலை ஸ்டாக்ஹோம் தோட்டத்தில் அண்மையில் பெய்து வரும் அடைமழை மற்றும் பலத்த காற்றினால் 9 குடும்பங்களைச் சேர்ந்த 43 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த லயன் குடியிருப்பில் உள்ள சில வீடுகளுக்கு அருகாமையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் பலத்த காற்றின் காரணமாக வீடுகளின் கூரை தகரங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. அத்துடன் இந்த குடியிருப்பில் வசிக்கும் 13 பாடசாலை மாணவர்களும் தோட்டத்தில் தொழில் புரியும் தொழிலாளர்களும் தொடர்ச்சியாக பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மழை தொடர்ச்சியாக பெய்து வரும் நிலையில் சேதமடைந்த கூரைகளூடாக மழைநீர் வீடுகளுக்குள் கசிவதால் தங்களது பிள்ளைகளுடன் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளும் இதனால் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் தங்களது வீடுகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் மற்றும் தோட்ட நிர்வாகத்திற்கு பல தடவைகள் அறிவித்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் இதுவரை தங்களுக்கு நிரந்தரமான தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கூரை தகரங்கள் சேதமடைந்த குடும்பங்களுக்கு உடனடியாக புதிய கூரை தகரங்களை வழங்குவதுடன் மண் சரிவு ஏற்பட பகுதிகளை ஆய்வு செய்து மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை கடந்த பல வருடங்களாக ஸ்டாக்ஹோம் தோட்ட நிர்வாகம் மற்றும் சில அதிகாரிகளினால் தொழிலாளர்கள் மத்தியில் பாகுபாடு ஏற்படுத்தப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தோட்டத்தில் தொழில் புரிபவர்கள் மற்றும் தற்போது தொழில் வாய்ப்பு இல்லாதவர்கள் என்று பிரிக்கப்படுவதுடன் நிர்வாகத்திற்கு சார்பானவர்கள் மற்றும் சார்பற்றவர்கள் என்று தொழிலாளர்களிடையே பிரிவினை ஏற்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். காலியில் தம்பதியினர் மீது வீசப்பட்ட ஆசிட் தாக்குதலில் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கணவன் உயிரிழந்துள்ளார். பிடிகள நியாகம ஒடங்கங் வத்த பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளை வீட்டுக்கு செல்ல தயாரான போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் 44 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான காரியவசம மஜுவான ஹமகி நுவன் சுரங்க டயாஸ் என்பவரே உயிரிழந்துள்ளார். கடந்த 1ஆம் தேதி இந்த தம்பதியினர் மீது நடத்தப்பட்ட ஆசிட் தாக்குதலில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தவரின் மனைவியான குமாரி எதித் சிங்க கொடித்துவக்கு என்ற 41 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாய் கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். ஆசிட் தாக்குதலுக்கு இலக்கான இந்த தம்பதி தமது வீட்டிலிருந்து பிடிகள பிரதேசத்தில் உள்ள நண்பரின் வீட்டுக்கு கடந்த 1ஆம் தேதி இரவில் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளனர். அந்த வீட்டில் சிறிது நேரம் தங்கியிருந்துவிட்டு தமது வீட்டுக்கு செல்வதற்காக மோட்டார் சைக்கிள் ஏற முயன்ற போதே அவர்கள் மீது ஆசிட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தம்பதியினர் மீதான ஆசிட் தாக்குதல் இரவு 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஆசிட் தாக்குதலில் காயமடைந்த தம்பதியினர் முதலில் நியாகம வைத்தியசாலைக்கும் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கராப்பட்டிய போதனா வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டனர். அங்கு கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த தம்பதியினரில் கணவன் நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். தம்பதியினர் மீது ஆசிட் தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு விசாரணைக்காக கைது செய்வதற்கான முறையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இதுவரை 2 போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இச்சம்பவத்தின் தொடர்புடைய ஏனைய சில சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பியோடியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். தனிப்பட்ட பணத்தகராறு இந்த ஆசிட் தாக்குதலுக்கு காரணம் என்பது ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாட்டை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று காலை 7 மணி முதல் நாளை காலை 7 மணி வரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாத்தறையிலிருந்து பொத்தில் வரை அம்மாந்தோட்டை வழியாக உள்ள
கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டரை தாண்டக்கூடும். மேலும் கடற்பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படலாம். எனவே மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கடல் பகுதிகளுக்கு கப்பல் பயணம் செய்ய வேண்டாம் என்று கடல்சார் மற்றும் மீன்பிடி சமூகத்தினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீச வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் அந்த கடல் பகுதிகள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறவும் வாய்ப்பு உள்ளது. இக்காரணத்தால் கடற்தொழில் மற்றும் கடற்படை சமூகத்தினர் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தெஹிவளை கடவத்தை வீதி பகுதியில் நபரொருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள முயன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெயவர்தனபுர காவல்துறை விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளால் அத்திருக்குரிய ஹபரக்கட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இச்சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கோமாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய நபர் ஆவார். 2026 ஆண்டு ஆகஸ்ட் 4 தெஹிவளை காவல்துறை பிரிவின் கடவத்தை வீதி பகுதியில் ஒருவரை சுட முயன்ற சம்பவத்தில் சந்தேக நபர் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக தெஹிவளை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெஹிவளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை 7 மணி முதல் நாளை காலை 7 மணி வரையிலான அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் நிலவும் இயங்குநிலை வானிலை நிலைமை காரணமாக பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்படுவது தொடர்பில் இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாத்தறையிலிருந்து ஆமாந்தோட்டை ஊடாக பொத்தில் வரையிலான கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டருக்கு அதிகமாக அதிகரிக்கக்கூடும். இந்நிலையில் அப்பகுதிகளில் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக கடல் காணப்படும். எனவே மறு அறிவித்தல் வரை இந்த கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கடல்சார் மற்றும் கடற்தொழில் சமூகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மட்டக்களப்பில் இருந்து திருகோணமலை காங்கேசுந்துறை மற்றும் மன்னாரூடாக சிலாபம் வரையிலான அதேபோல் காலியில் இருந்து மாத்தறை வரையிலான கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். அப்பகுதிகளில் கொந்தளிப்பாக கடல் காணப்படும். குறித்த கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடற்போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும். மேலும் கடற்பரப்புகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் அதனுடன் சேர்த்து அக்கடற்பரப்புகள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறக்கூடும். இதன் காரணமாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் அறிவிப்புகள் தொடர்ச்சியாக அவதானத்துடன் இருக்குமாறும் கடற்தொழில் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் அறிவுறுத்தப்படுகின்றனர். அம்பாறை பக்கியெல்லை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நவகிரி ஆறு வனப்பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த பாரிய சட்டவிரோதமான மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்றை போலீசார் அதிரடியாக முற்றுகையிட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது ஆணொருவரும் பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 7500 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம், 1,48,000 மில்லி லிட்டர் கோடா மதுபான உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் செம்பு சுருள்கள் மற்றும் பீப்பாய்கள் உள்ளிட்ட பல உபகரணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த காட்டுப்பகுதியில் தற்காலிகமாக வசித்து வந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இருவரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் பூர்வாங்க விசாரணைகளின் பின்னர் ஆகஸ்ட் 20 அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். பயண கொடுப்பனவை உயர்த்தாமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கிராம உத்தியோகத்தரால் இன்றும் நாளையும் நோய் விடுப்பு பதிவு செய்து சேவையில் ஈடுபடாதிருக்க தீர்மானித்துள்ளனர். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் நந்தன ரணசிங்க இதனை தெரிவித்துள்ளார். கிராம உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் 600 ரூபாய் பயண கொடுப்பனவு கடந்த 8 வருடங்களாக உயர்த்தப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2024 ஆண்டில் குறித்த கொடுப்பனவுக்கு பதிலாக 20 லிட்டர் எரிபொருளுக்கு சமமான கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருந்தது. இருப்பினும் இதுவரை அது வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் நாளையும் நோய் விடுப்பு பதிவு செய்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய இந்த தொழிற்சங்க நடவடிக்கை நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட உள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.